வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கூடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பரவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவரும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பரவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தை மாதம் 26/10/2125 நாள் 8/2/2025 சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். பஞ்சாங்க பதிவினை பதிவிடுவதற்கு முன்பாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்து விடுகின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால், சுக்லபக்ஷ வளபிரே பீஷ்ம ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி பீஷ்ம ஏகாதசின்னு பேர். அவ்வளவு விசேஷமான ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருந்தோம்னா என்ன பலன் கிடைக்குமோ அதை இந்த பீஷ்ம ஏகாதசியில் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் விரதம் இருந்தால் கிடைக்கும். ஆகவே நாம் அனைவரும் இன்று காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மகர மாதம் தை மாதம் 26/10/2125 நாள். ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் 8/2/2025. சூரிய உதயமான காலை 6:39 அயனம் உத்தராயணே. ருது ஹேமந்த ருதோ. மாதமானது பௌஷ மாசே மகர மாசே தை மாதம். பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிறை. திதியானது ஏகாதசி திதி. 38 நாழிகை 19 வினாடி. இரவு 9:59 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. இன்றைய சிராத்த திதியானது ஏகாதசி திதி. அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள், சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது பௌஷ மாசே தை மாதம் மகர மாசே சுக்லபக்ஷ வளவிரை ஏகாதசி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தை மாதம் சுக்லபக்ஷ வளவிரை ஏகாதசி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக, அதாவது சந்திரவம்சாவளிகள், சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத்த திதியானது மாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவிரை ஏகாதசி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ வளைவிரை
ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும். மொத்தத்தில் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் அனைவரும் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும். அப்படி செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனிய நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும். ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதையும் மீறி நாம் செய்துமேயானாலும் மற்றும் நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான். இன்றைய வாசனமானது ஸ்திரவாசனை, கிழமை சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 33 நாழிகை 2 வினாடி, இரவு 7:52 வரை. அதன் பிறகு ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே தை மாதத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஜனனமெடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் கொண்டாட வேண்டும். அப்படி நாம் கொண்டாடினோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நிச்சயமாக நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. அதையும் மீறி நாம் கொண்டாடினோமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களானது நாம் அனைவரையும் வந்து சேரும். பல விதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும். அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் வருஷா வருஷம் தங்களது பிறந்தநாளை தங்களது ஜென்ம நட்சத்திரத்தில் கொண்டாடலாம். ஆனால் அதைவிட மிக மிக விசேஷமானது என்னவென்றால் தாங்கள் ஜனனமெடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் தங்களது பிறந்த நாளை வருஷா வருஷம் கொண்டாடுங்கள். அப்படி கொண்டாடினீர்களேயானால் அதனால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஜென்ம நட்சத்திர பலனை விட பல கோடி மடங்கு சுப பலன்கள் திதியில் கொண்டாடினீர்களேயானால் பல கோடி மடங்கு சுபபலன்களானது உங்களை வந்து சேரும். யாருக்கே சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும். இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்ட உண்மையான விஷயம்தான். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷமானது சுக்லபக்ஷ வடவிரே பீஷ்ம ஏகாதசி விரதம் வைசிரா. இன்றைய ராகுகாலமானது காலை 9:39 முதல் 11:09 வரை. யமகண்டமானது பிற்பகல் 2:09 முதல் 3:39 வரை. குளிகை காலமானது காலை 6:39 முதல் 8:09 வரை. நல்ல நேரமானது இன்று காலை 7:39 முதல் 8:39 வரை குருஹோரை. காலை 11:09 முதல் பிற்பகல் 1:39 வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஹோரைகள். சூலமானது கிழக்கு. பரிகாரமானது தயிர். சந்திராஷ்டமம். விசாகம் நட்சத்திரம் 3ஆம் பதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு
காலை 8:20 முதல் பிற்பகல் 2:07 வரை சந்திராஷ்டமம். விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் 2:07 முதல் இரவு 7:52 வரை சந்திராஷ்டமம். அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு 7:52 முதல் பின்னிரவு 1:44 வரை சந்திராஷ்டமம். அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு 1:44 முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ற காலை 7:36 வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ சுபம் அஸ்து.